இனிமே கூட உங்க 2 பேரும் தான் எடுக்கிறது சார்ஜ் உங்க 2 பேர் தான் வருங்க
ராஜா வருவருன்னு ரோஜா மலை வாங்கி வச்ச ரோஜா மலை வாங்கி வச்ச ரோஜா மலை வாங்கி வச்ச ஐக்கியாத ஒரு வருஷம் கழிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் துரியோதனன். அவர் கட்டளைக்கிணங்க வாய்க்காலே பஞ்சமத்தையாகும் வரப்பை தலைவணி வைத்துக் கொண்டு 12 வருடம் முடித்து விட்டோம். தாங்களுடைய கிருவாக நட்சத்திரம் இன்று ஐக்கியாத வருஷம் பிறந்திருக்கிறது. இந்த ஐக்கியாத வருஷம் எப்படி பிழைப்பது அப்படி என்று நாங்கள் ஐவராஜாக்களும் என் பதியாகிய ஐவரோடு சேர்ந்து நானும் சேர்ந்து தாங்கள் தியானம் செய்தோம். அப்பொழுது தாங்கள் பிரசன்னமாகி பெண்ணை தங்கா இந்த ஐக்கியாத வருஷம் பிழைக்க வேண்டும். நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் வாயிறு தெரிவித்தேன். அப்போது நான் வந்தேன். வந்தவுடன் என்ன தெரிவித்தேன்? இந்த உருத்தோரில் போனால் நீ பிழைக்க முடியாது, ஒரு மலை குறிச்சாக தான் முடிவெடுத்து வா என்று தெரிவித்தார்கள். அப்ப தெரிவித்த உடனே அண்ணா தாங்கள் கட்டளைக்கு என்னங்க மலை குறிச்சாக தான் வந்திருக்கின்றேன். அப்படியா தங்கா? ஆகட்டும் அண்ணா. அந்த அத்திபுரம் நாட்டி செல்லுவாய், அத்திபுரம் நாட்டி செல்லுவாய் என்ற அவரவர் கூறி செல்லுவாய். சித்திரம் போல் ஒரு சென்னலை வாங்கிய உத்தரவு எங்க உடனே கொண்டு வா. என்ன
துன்பம் கொள்ளாமலே இந்த பாவை யாரும் என்ன அப்படி நான் பட்ட துன்பம் கொஞ்சமா நெஞ்சமா நான் அலங்கார மணியில் இருந்த பொழுது அப்போது ஒரு முறை என் கோந்தனாவார்கள் வந்தார்கள் அந்த அரண்மனைக்கு. அப்பொழுது அரண்மனையில் கண்ணாடி பதித்திருந்தது. அது கண்ணாடி தெரியாமல் தண்ணீர் பதித்திருந்தால் தாண்டி குதித்தார் என் கோந்தனார். தாண்டி குதித்த உடனே அவர் தண்ணீர் இல்லை விழுந்து விட்டார். நான் என்ன செய்தேன், அலங்கார மணியில் இருந்து கொண்டு சிரித்து விட்டேன். சிரித்த உடனே அவர் தெரிவித்தார், நான் தெரிவித்தேன் உடன் மகன் உடனுக்கு அவருக்கு தான் கண்ணில்லை, உடன் பெற்ற பிள்ளைகளும் கூட என்று தெரிவித்து விட்டேன். அப்பொழுது ஏற்பட்டது ரஞ்சகனம் ராஜனுக்கு. அன்றே தெரிவித்தார், அன்றே நினைத்தார் எப்படி அவர்களை பங்குபடுத்த வேண்டும் தெரிவித்தார். அப்படி நான் பட்ட துன்பம் கொஞ்சமல்ல அவரிடம் பட்ட துன்பமும் வேதனைகளும் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. ஆரஞ்சு மணி வைக்காத வருஷம் ஓட்டி வைத்தார்கள். உண்பது குணவில்லை, உடை இல்லை. நாங்கள் அனைத்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கிருபாடுத்தால் கண்ணுக்குள் இமை வைத்து காப்பது போல தாங்கள் எனக்கு காத்து வருகிறீர்கள். இன்னைக்கு வந்திருக்கேன். எப்படி என்ன போறது, எப்படி போறது? உனக்கு போறதுக்கு வாங்க. இந்த குறுக்குடையாப்பட்டது முருகன் அருளால் வாங்கப்பட்டது. ஞான பண்டிதன் முருகன். ஆமா, அந்த குறக்கோடையை பிடிச்சிங்க. இது என்னுடைய புல்லாங்குழல். இது ஒரு மாத்திரை கோலாக வச்சுக்கொண்டு அப்படி தெரிவித்தால் எப்படி செல்வது, எனக்கு யாருன்னா துணையாக வருவது? அப்படியாண்ணா, உனக்கு இளைய வைத்தியராகிய சகாதேவனை ஒரு குழந்தை குறவனாக திட்டம் செய்துள்ளேன். கூட அனுப்புறேன். ஆகட்டும்னா அவர் துணைக்காக வருவார். வருவதையும் ஞானத்தால் உணர்ந்து தெரிவிப்பார். என் குழந்தையாக வரக்கூடிய குழந்தைனார். அதற்கு முன்னாடி அந்த அடியால் எப்ப தனியாக செல்வது? தாங்கள் சொல்லுப்பா. என்னுடைய தங்க அண்ணா உருவெடுத்து குறக்குடியில வந்து இருப்பேன். இவனு கவலைப்பட வேண்டாம். ஆமா, தாங்கள் தெரிவித்தது போல் தாங்கள் ஐயா வரையில் தெரிவிக்கிறீர்கள். அஸ்தாபுரத்தில் ஒரு வீதிக்கு 56,000 வீதி, 56,000 வீதிக்கு 56,000 வீடு. ஆயிரக்கணக்கான ஈக்கள், லட்சக்கணக்கான ஈக்கள், கோடிக்கணக்கான ஈக்கள். அப்படி இருக்கும்போது தெரியாது எப்படின்னா வருவீர்கள். அப்படி முடியலன்னா ஒரு வண்டாக ரூபா எடுத்து குறக்கொடியில வந்துருவேன். ஆமா, அப்படி தெரிவித்தீர்கள். அப்படி இந்த ஒருதான் ஆயிரக்கணக்கான ஈக்கள் இருக்கும், வண்டிகள் இருக்கும். அன்னார் வந்து விட்டார். எப்படி தெரியும்? எப்படி உனக்கு தெரியாது? என்னுடைய மேனி என்ன கொண்டல் நிறம். அந்த நிறமாக ஒரு வண்டு கூடையில வந்து அமுந்துனா கூட கரகரன்னு சுத்தம். அப்ப சுத்துச்சுன்னா உங்க அண்ணன் கோபால கண்ணா வந்துட்டு ஞாபகம் வச்சுக்க. வந்து விடுவேன். அப்படி வந்தால் அன்னாரி எது அன்னார் வண்டி எதிர் தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கும் அன்னார் வந்து அமர்ந்த உடனே கையில் இருக்கும் என்று சொல்லலாம். அப்படி சொல்ற உடனே அன்னார் வந்து விட்டார் என்று பயப்படாமல் வருவாய் தெரிவிக்கிறீர்கள். ஆகட்டும் அண்ணா, மகன் அவன் கூட
ஓ சொல்றானே அரளை கோடி மகனே பட்டணமா கண்ணு பட்டணமா பறக்குது என்னன்னு கேக்குது கண்ணு அது யாரு தெரியும் சாமி அங்க பார்த்தா நல்ல தெரியுதோட பார்த்தா நல்ல தெரியுதோட மகனே அந்த அரண்மனையே பார்க்க பார்க்க மகனே அங்க படிச்சுக்கோ படிச்சு மின்னுது அது என்னன்னு கேக்குது உடைய சாமி அங்க போறவே சாமி படிச்சுக்கோ படிச்சு படிக்க கேக்குது சாமி அது இருக்குல்ல தூண்டாமணி விளக்கு சாமி கண்ணு அந்த கொடி பறக்குது யாருடைய பட்டணம் யாருடைய கொடி கேக்குது சாமி சொல்லுமா சாமி அரளை கொடி மகனே அந்த கொடி பறக்குது அது கேக்கு சாமி பாட்டு அரண்மனை சாமி அப்படி இல்ல ஐவராயங்களை கொல்ல வேண்டும் என்று நாட்டை நாமளே ஆளணும் அப்படி என்று ஊசி உத்திர மண்ணு கூட கொடுக்க கூடாது நக்கறதுக்கு மண்ணு கொடுக்க கூடாது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஐவராஜாக்களை காட்டுல சென்று கண்டுபிடித்து மீண்டும் மதிமன் ஓட்ட வேண்டும் அப்படின்னு போனாரு போன மண்ண வரலன்னா நான் புருஷனுக்கு என்ன ஆச்சோ பொண்ணு மேல ஆசை இல்ல மண்ணு மேலதான் ஆசை ஆமா அப்படி இருந்தும் ஒரே ஒரு புள்ள லட்சண குமாரன் ஆமா ஒரு தலை இல்ல 8 தலை ஒரே இடத்துல எல்லாத்தையும் பாத்துருவான் உலகத்தையும் சுத்தி பாக்குறான் சரி அப்படி இருந்தும் இன்னொரு என் மாமியா இருக்கா பாரு யாரு காந்தாரி அடடா அவளுக்கு எத்தனை புள்ள அவன் போய் அவன் வச்ச மாதிரி அவன் 100 புள்ளுவா 100 புல் நீதான் சோறுலாம் பரிமாறியா ஐயோ கொத்த கொஞ்சம் இருக்கு நான் ஆமா என்ன விட்டா வேற வழி கிடையாது இல்ல ஆமா அப்படி இருந்து போனாரு வராரா வழியா தெரியல போய் எத்தனை நாள் ஆச்சு தெரியலையே கண்டிப்பா